இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். ஒரு 11 மணி இருக்கும். ஒரு இது ஒன்று போணுச்சு, ஏரோப்ளான் போணுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு டமால்னு சத்தம் கேட்டுச்சு. வெளில வந்து பார்த்தோம், வீடெல்லாம் அதிர்ந்துச்சு. சீட்டு போட்டிருக்கோம், சீட்டெல்லாம் படபடன்னு சவுண்டு கேட்டுச்சு. வெளியில் வந்து என்னென்னு பார்க்குறோம், ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாருக்குமே பயமாக போயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் எல்லாம் வெளில வந்துட்டோம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திடீரென பலத்த சத்தம் கேட்டதால் அலுவலகத்திலிருந்து ஊழியர்கள், பொதுமக்கள் உடனடியாக வெளியேறினர். அந்த சத்தம் சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி என சுற்றுவட்டார பகுதிகளிலும் கேட்டதாக கூறப்படுகிறது. சத்தத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என் பேர் ராமலிங்கங்க. நான் திருவாரூரில் இருக்கேன். சேந்தமங்கலம் கிராம பகுதியில் சொந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 10:45, 11 மணி சுமார் அளவுக்கு ஒரு ஏரோப்ளான் போகிற சத்தம் கேட்டுது. அது வந்து வழக்கமாகன்னு உள்ள சத்தமாக தான் தெரிஞ்சுது. அது அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு வெடி சத்தம் மாதிரி டமாலும் கொஞ்சம் அதிகமான சத்தத்தோடு ஒரு சத்தம் கேட்டுது. நம்ம இன்னும் வேறு ஏதோ எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அதிர்வுகள் ஜாஸ்தி இருந்தது, மற்றபடி பாதிப்பு ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ எனக்கு நடந்தது. எனக்கு தெரிஞ்ச வகையில் இதுதான். அந்த நேரத்தில் எங்கே? அப்போ நான் வீட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். கடைக்கு வந்து கடை திறக்கிறதுக்காக வந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. வேறு யாரும் உறவினர்கள் நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. அது சம்மந்தமாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் காலையில் அந்த வர்ற நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால யாரும் அது சம்மந்தமாக ஒன்றும் கேட்கல. நான் கடைக்கு வந்த பிறகு கொஞ்சம் சத்தமாக இருந்தது, என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். ஆமாம், எல்லாம் சத்தமாக இருந்தது, பிளேன்னு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று டம்மாலும் சத்தம் கட்டுது. அதுதானே தவிர மற்றபடி எங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல, அது சம்மந்தமாக எதுவும் தெரியாது அப்படின்னாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல. கேட்டு விசாரித்ததுலேயும் எனக்கு தெரிஞ்சது தான் எல்லோரும் சொன்னாங்களே தவிர மற்றபடி அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ ஒரு தகவலோ ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஒரு 11 மணி இருக்கும். ஒரு இது ஒன்று போணுச்சு, ஏரோப்ளான் போணுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு டமால்னு சத்தம் கேட்டுச்சு. வெளில வந்து பார்த்தோம், வீடெல்லாம் அதிர்ந்துச்சு. சீட்டு போட்டிருக்கோம், சீட்டெல்லாம் படபடன்னு சவுண்டு கேட்டுச்சு. வெளியில் வந்து என்னென்னு பார்க்குறோம், ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாருக்குமே பயமாக போயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் எல்லாம் வெளில வந்துட்டோம். தெருவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுதாமா? தெருவில் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஓடியாந்து என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. வீட்டில் என்னென்னமா அதிர்ந்துச்சு? வீட்டில் சீட்டு, ஜன்னல், நிலை எல்லாமே அதிர்ந்துச்சு. பிள்ளைங்கெல்லாம் பயந்துடுச்சுங்க. வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்களா? வீட்டை விட்டு எல்லாம் வெளில வந்துட்டோங்க சார். மற்ற நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்தால வேறு யாரும் உறவினர்கள் யாரும் சொன்னாலும் வேறு எங்கேயாவது கேட்டு? இல்லை, எங்கே பார்த்தாலுமே கேட்டுச்சேன். எல்லாருமே வாசலில் தான் வந்து நின்னாங்க. அக்கம் பக்கத்தில் எல்லா வீடு, எய்த்த வீடு, பக்கத்து வீடு எல்லாருமே வெளில தான் வந்து நின்னாங்க. ஆமாங்க சார். யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாலும் எங்கள் சைட்லையும் கேட்டுச்சுன்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க சார். ஆனால் கேட்டுச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலுமே எய்த்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட ஃபோன் வந்துச்சுங்களா, லட்சுமாங்குடியிலேருந்து இதுமாரி சவுண்டு கேட்டுச்சு, அவங்களுக்கு வந்துச்சுங்களா அப்படின்னு. எங்கள் ஊர்லேயும் கேட்டுச்சு. இப்போ தான் எய்த்த வீட்டில் நாங்கள் எல்லாம் இப்போ தான் பேசி நிற்கிறோம் அப்படின்னு கூட எய்த்த வீட்டு அக்கா சொன்னாங்க. இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்.